கல்வி உளவியலில் இரண்டாம் அலகாக நாம் பார்க்க இருப்பது கவனம், புலன் உணர்வு, புலன் காட்சி, கருத்து உருவாக்கம், மறத்தல். இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாம் பார்க்கலாம். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்டென்ஷன், கவனம். கவனம்னா என்ன, அதுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க, என்ன வரையறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ ஆக்ட் ஆஃப் டைரக்டிங் ஒன்ஸ் தாட் டுவர்ட்ஸ் எ பர்டிகுலர் ஆக்ட் ஆர் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது பொருளை நோக்கி ஒருவருடைய எண்ணங்கள் இயங்கும் செயல் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கவனம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் இருக்கும். பட் நம்ம நிறைய பொருளை பார்க்காம ஒரே ஒரு பொருள் மேலே, நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் மேலே நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையும் குவிக்கக்கூடிய ஒரு செயல் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவனம் அப்படின்றத சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆன் ஃபோக்கஸிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்பான் ஒன் ஆப்ஜெக்ட். அதாவது நம்மளுடைய நனவு நிலைகளில் நம்ம ஒரே ஒரு பொருள் மேலே கவனத்தை செலுத்தக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்டரி கமாண்ட். அதாவது இராணுவத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இராணுவ தளபதி வந்து கொடுக்கக்கூடிய கமாண்டுக்காக வீரர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்த உடனேவே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயல்களில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து மிலிட்டரி கமாண்ட் ப்ரிப்பேர்ஸ் எ சோல்ஜர் ஃபார் அன் ஆக்ஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த செயல் செய்யணும் அப்படின்றதுக்கு ரெடியாக வச்சுட்டே இருப்பாங்க. சொன்ன உடனே கடன்னு என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு செயல் மேலே நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே குவிக்கக்கூடியதாக வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கவனம் அப்படின்றத சொல்கிறாங்க. டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். கவனத்தின் வரையறைகள். Attention is the process of getting an object of thought clearly before the mind. ராஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது கவனம் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா ஒரு சிந்தனை பொருளை மனதின் முன் தெளிவாக பெறுவது. நாம் சிந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தெளிவாக நம்ம கண் முன்னாடி பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியது வந்து கவனம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. செகண்டு பார்த்தோம் ஆர்என் சர்மா அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ராசஸ் which compels the individual to select some particular stimulus according to his interest and attitude out of the multiplicity of stimuli present in the environment அப்படின்றத சொல்கிறார். அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல்களில் உள்ள தூண்டுதல்களால் ஒரு தனி நபர் பன்மடங்கு வந்து அவரோட ஆர்வம் வந்து அதிகரித்து என்ன வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாரு, தூண்டுதல் மூலமாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நிர்பந்திக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கவனம் அப்படின்றத சொல்கிறார். அதாவது நம்மளை சுற்றி நிறைய சுற்றுச்சூழலில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த சுற்றுச்சூழல் நமக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்றத செலக்டடாக ஒருத்தர் வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஒரு தனிநபரை தூண்டிவிடக்கூடிய ஒரு செயல்முறை தான் கவனம் அப்படின்றத ஆர்என் சர்மா அப்படின்றவர் வந்து சொல்கிறார். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். கவனத்துடைய பண்புகள்லாம் என்னென்ன, ஒவ்வொருக்கும் தனித்தனியான ஒரு பண்புகள் இருக்குது. ஸோ கவனம் அப்படின்றது என்ன பண்புகளை பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செலக்டிவ். அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத முதல்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். செலக்டிவ் அப்படின்றது தேர்ந்தெடுத்தல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே தான் போகணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியிருப்போம் இல்லையா, போய் இதை மட்டும்தான் வாங்கணுன்றதை போவோம். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா நம்ம செலக்டிவ். நம்ம ஒரு 10 பொருளை பார்த்தாலும் நம்ம என்ன பொருளை மைண்டில் செட் பண்ணிட்டு போனோமோ அந்த பொருள் இருக்குதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், கவனத்தோடு இருப்போம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு செலக்டிவ், தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைரக்டிங் ஆஃப் மென்டல் ஆக்டிவிட்டி. அதாவது நம்மளுடைய மனநிலை நம்மளை வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது என்ன பண்ணுது, நம்மளையே சொல்லுது. எதை பற்றி, நோயிங், ஃபீலிங் அண்டு வில்லிங். சரிங்களா, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம உணர்வுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம், இந்த 3 விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மனம் வந்து என்ன பண்ணோம், இந்த திசையில் போகும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங், சேஞ்ச் ஆகிறது. சரியா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுது, கவனம் வந்து மாறுபடக்கூடியது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்ராக்டட் பை நியூ திங்ஸ். ஒரு புதிய பொருள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தோணுச்சுன்னா நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுது, அந்த பொருள் மேலே போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம், ஒரு பண்பு வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் கிளியர் இன் அவர் கான்சியஸ்னஸ் த ஆப்ஜெக்ட் விச் வி அட்டெண்டட் டு. அதாவது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து உணர்வுகளை தெளிவாக வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. அரோசஸ் த இண்டிவிஜுவல் டு அட்டெண்ட் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. கிரியேட் ஏ அட்டென்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த இண்டிவிஜுவல். அதாவது ஒரு தனி நபர்கிட்ட தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடியதும் அவனோட கவனத்தை வந்து சரியான முறையில் அணுகுமுறையை வந்து என்ன பண்ணுறது, உருவாக்கக்கூடியது வந்து இந்த பண்புகளை வந்து பெற்றிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடியது, நம்மளோட மனநிலை சரியான முறையில் வழி நடத்துறது,
மாறுபட்டு அமைக்கிறது, புதிய பொருளை வந்து தேடி போகிறது, நம்மளுடைய நனவு நிலையில் அந்த ஆப்ஜெக்டை பற்றி மட்டும் திங்க் பண்ணக்கூடியது, அடுத்து ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது, லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறைகளை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பண்புகள் எல்லாத்தையும் வந்து கவனம் வந்து பெற்றிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தின் வகைகள். நான் வலிஷ்னல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா விருப்பம் இல்லாத ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. வலிஷ்னல் அப்படின்னா விருப்பமானது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த நான் வலிஷ்னல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என்ஃபோர்ஸ்டு அண்டு ஸ்பான்டேனியஸ் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த என்ஃபோர்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அமுல்படுத்தப்பட்டது ஒரு விஷயம். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க, விருப்பம் இல்லாதது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நான் வலிஷ்னல் அப்படின்றது. இது வந்து கட்டாயமாக நீங்கள் செஞ்சே தான் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது இப்போ நம்ம சொல்கிற ஒரு ரூல்ஸ்லாம் போட்டோன்னா இது கட்டாயமாக வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு, இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த கவனம் கட்டாயமாக நீங்கள் செலுத்தியே ஆகணும் அப்படின்றத அமுல்படுத்தப்படக்கூடியது என்ஃபோர்ஸ்டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்பான்டேனியஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தன்னிச்சையானது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று அமுல்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் தன்னிச்சையாக ஒரு தனி மனிதனே வந்து என்ன பண்ணிக்கலாம், அவனுக்கு தேவையான விதிகளை வந்து வகுத்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம், கவனம் செலுத்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுவே இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வலிஷ்னல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. இம்ப்ளிக்ட் அண்டு எக்ஸ்பிளிக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது உள்ளார்ந்தது வெளிப்புறமானது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கவனம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வலிஷ்னல் விருப்பம் இல்லாதது விருப்பமானது அப்படின்றதுலையும், நான் வலிஷ்னல் அப்படின்றது 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அமுல்படுத்தப்பட்டது தன்னிச்சையானது அப்படின்றதையும், விருப்பமானது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உள்ளார்ந்தது வெளிப்புறம் சார்ந்தது அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல். Kind of stimulus which distract our attention from the object which we are focusing. கவனச்சிதறல் அப்படின்றது பார்த்தோம்னா நாம் ஒரு பொருள் மேலே கவனம் செலுத்திட்டு இருப்போம், அந்த கவனத்தை திசை திருப்புற மாதிரி வேறு ஒரு செயல் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால், தூண்டுதல் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்மளுடைய கவனச்சிதறல் அப்படின்றத சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து வகுப்பறையில் ஒரு பாடம் வந்து ஆசிரியர் நடத்திட்டு இருக்கிறத கேட்டுகிட்டே இருக்கோம், அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு சத்தங்கள் வரும்போது நம்மளுடைய கவனம் என்ன பண்ணுது, வகுப்பறையில் இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுது, வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா கவனச்சிதறல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சவுண்ட் ஆஃப் மியூசிக் played in the street to disturb the students, attention of the students in a classroom. அதாவது மாணவர்கள் வந்து வகுப்பறையில் பாடம் நடத்ததை கேட்டுட்டு இருக்காங்க, அப்போ தெருக்களில் வந்து ஒரு சத்தமாக வந்து பாடல்கள்லாம் கேட்கும்போது என்ன ஆகிடுது, மாணவர்களோட கவனம் வகுப்பறையிலேருந்து அந்த பாட்டு சத்தத்துக்கு வந்து என்ன பண்ணுது, கேட்க போயிடுறாங்க. ஸோ இதனால தான் வந்து என்ன ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா கவனச்சிதறல் வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. காசஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறலுக்கான காரணிகள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்நார்மல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது மாணவர்களோட எண்ணிக்கை கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லைன்னா குறைவாக இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுனாவே மாணவரோட கவனம் சிதறிக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃபெக்டிவ் லைட்டிங், வெளிச்சம், மாணவர்களுக்கு தேவையான வெளிச்சம், அதாவது கரும்பலகையில் ஆசிரியர் எழுதுறதை கரெக்டாக பார்க்கறதுக்கு அவனுக்கு வெளிச்சம் தேவைப்படுது. இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் என்ன எழுதுறான் அப்படின்றத பார்த்து எழுதும்போது அவனோட கவனம் வந்து மறக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்நார்மல் டெம்பரேச்சர் இன் கிளாஸ் ரூம், வகுப்பறையில் ஒரு நல்ல ஒரு வெப்ப சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்கம்ஃபர்டபுள் சீட்டு, அதாவது இருக்கைகள் வந்து சரிவராக இல்லாமல் இருக்காது. ஒரு பெஞ்சுக்கு வந்து 4 பேர் உட்காரணும் அப்படின்னா நம்ம ஒரு 6 பேரை உட்காரும் போது அவனுக்கு அந்த இட நெருக்கடியில் அவனோட பாடத்தை வந்து என்ன பண்ண முடியாது, சரிவர கவனிக்க முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆசிரியர் எல்லாரும் சரிவர வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்நார்மல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த், டிஃபெக்டிவ் லைட்டிங், அப்நார்மல் டெம்பரேச்சர் இன் கிளாஸ் ரூம், அன்கம்ஃபர்டபுள் சீட், இது எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் மாணவர்களோட கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் எலிமினேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறலை போக்குவதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மச் எம்பசைசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் மஸ்ட் பி கிவன் டு த டாஸ்க், நம்ம என்ன ஒரு செயலை எடுத்திருக்கோமோ அந்த செயலுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம், அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கவனச்சிதறல் வந்து ஏற்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. கிரியேட் ஃபேவரபிள் சுச்சுவேஷன், மாணவர்களுக்கு வந்து ஒரு சரியான அவங்களுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா கவனச்சிதறல் ஏற்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. மேக் லெசன் இன்ட்ரெஸ்டிங், ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அந்த பாடத்தை சரியான ஒரு ஆர்வமுள்ள ஒரு பாடமாக கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் மாணவருக்கு கவனச்சிதறல் ஏற்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. ட்ரைனிங் இன் கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம வந்து அதிகமான ஒரு
பயிற்சி வந்து என்ன பண்ணணும், மாணவன்கிட்ட கான்சன்ட்ரேஷனுக்காக கவனம் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக பயிற்சிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஆப்ஜெக்ட் ரிமூவ்ட் ஃப்ரம் த நெய்பர்ஹுட். நம்மளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி நம்ம எடுத்துடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்கவுண்டர் சேம் டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் எவ்ரி டே யூஸ்ட் டு தெம் அண்ட் ஸ்டார்ட் இக்னோர் இட். அதாவது நம்மளுக்கு அன்றாட நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள்னால கவனச்சிதறல் நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக அந்த கவனச்சிதறலில் வந்து என்ன பண்ண அந்த பொருளை வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துடணும். இதனால தான் நம்ம கவனம் வந்து சிதறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை முற்றிலுமே அந்த செயலை திரும்ப திரும்ப செய்யாமல் நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன நம்ம கவனச்சிதறல் நம்மக்கிட்ட போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த செயலை எடுத்துக்கிட்டோமோ அதில் முழு கவனத்தை செலுத்தணும்னு சொல்கிறாங்க. சரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும், பாடத்தில் வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தணும், கான்சன்ட்ரேஷன் வந்து பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி என்னென்ன பொருட்கள் வந்து கவனத்தை ஏற்படுத்த இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் வந்து தினமும் நம்ம நடக்குது அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய செயலை வந்து என்ன பண்ணி நம்ம வெளியில் கொண்டுட்டு போயிடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மாணவர்களோட கட்டாயமாக நம்மளோட கவனத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க.